மணமகள் அறை மல்லிகைப்பூ வாசனை முழு அறையையும் நிரப்பியது. மெல்லிய மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அமைதிக்குள் ஒரு இதயத்தின் துடிப்பு மட்டும் கேட்கப்பட்டது. அது காவ்யா. அவள் கைகளை இறுக பிடித்து கொண்டு படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். இது என் வாழ்க்கையின் முதலிரவு. ஆனா ஏன் இதில் எனக்கு சந்தோஷம் இல்லை? அவள் மனதில் ஓடிய கேள்வி. அவளின் கண்களில் ஒரு பயம், மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. கடந்த காலத்தின் நிழல் காவ்யாவை வாட்டியது. காவ்யா ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் காதல் செய்தவள். கல்லூரி நாட்களில் அஜய் என்ற ஒருவனை காதலித்தாள். அவன் சிரிப்பு, அவன் கவனம், அவள் உலகமே அவனாக மாறியது. நான் உன்னை விட வேற எதையும் தேர்வு செய்ய மாட்டேன். அவன் சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஒலித்தது. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதாயிருந்ததா? காவ்யாவின் அப்பா கடுமையான மனிதர். காதல், படிப்பு எல்லாம் வேண்டாம், நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். அந்த ஒரு நாளில் அவள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. அஜய் கையை பிடித்து ஓட வேண்டுமா அல்லது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமா? காவ்யா இரண்டையும் தேர்வு செய்ய முடியவில்லை. அவள் மௌனமாக அவனிடமிருந்து விலகினாள். ஒரு கால் கூட இல்லாமல், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட இல்லாமல். சில மாதங்களில் ரகுல் அவளின் வாழ்க்கையில் வந்தான். அவன் நல்லவன், அமைதியானவன், குடும்பத்தை மதிக்கும் மனிதன். ஆனா காவ்யாவுக்கு அவன் ஒரு அந்நியன்தான். பெற்றோரால் திருமணம் நிச்சயித்து முடிவானது. திருமண நாள் முழுக்க அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை. முதலிரவு அறையின் கதவு மெதுவாக திறந்தது. ரகுல் உள்ளே வந்தான். அவன் ஒரு நிமிடம் அவளை பார்த்தான். அவள் நாணத்துடன் கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அந்த பார்வையில் ஆசை இல்லை, ஆழமான கவனம் மட்டும். அவன் அருகில் வந்து உட்கார்ந்தான். ஆனால் அவளை தொடவே இல்லை. அந்த ஒரு விஷயம் காவ்யாவை குழப்பியது. நீ பயப்படுற மாதிரி தெரிகிறது, அவன் மெதுவாக சொன்னான். அமைதி சில நிமிடங்கள் நீடித்தது. பிறகு காவ்யா தன்னைத்தானே தள்ளி வைத்து பேச ஆரம்பித்தாள். நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும். ரகுல் அமைதியாக பார்த்தான். நான் இந்த கல்யாணத்துக்கு முன் ஒருவரை காதலித்தேன். அந்த வார்த்தை அறையில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது. ரகுல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். காவ்யா பயந்து அவனை பார்த்தாள். இப்போ என்ன ஆகும்? அவள் மனதில் ஓடிய கேள்வி. ஆனால் ரகுல் மெதுவாக சிரித்தான். அது உன் கடந்த காலம் என்றான். அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் கேட்க வேண்டியது இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா என்றான். அந்த ஒரு கேள்வி காவ்யாவின் மனதை உடைத்தது. அவள் கண்களில் நீர் பெருகியது. நான் பயந்துட்டேன், அவள் மெதுவாக சொன்னாள். ரகுல் எழுந்து ஒரு கப் பால் கொண்டு வந்தான். இன்று நம்ம வாழ்க்கையின் முதல் நாள். நாம் நண்பர்களா ஆரம்பிக்கலாமா என்றான். அந்த இரவு அவர்கள் கணவன் மனைவியாக இல்லை, நண்பர்களாக ஆரம்பித்தார்கள். அவள் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவன் அவளின் பயத்தை அகற்ற ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. காலம் செல்ல செல்ல காவ்யா ரகுலை புரிந்து கொண்டாள். அவனின் சிறிய கவனங்கள் அவள் விருப்பங்களை நினைவில் வைத்தது. அவள் சிரிக்க அவன் முயற்சி செய்தது. அவள் மனதில் மெதுவாக ஒரு புதிய காதல் மலர்ந்தது. ஒரு நாள் அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது அஜய். நீ புருஷனோட சந்தோஷமாக இருக்கியா என்று கேட்டான்.
காவ்யா சில நிமிடங்கள் அந்த மெசேஜை பார்த்தாள். பிறகு மெதுவாக டெலீட் செய்தாள். நம்பரை பிளாக் செய்தாள். அவள் திரும்பி பார்த்தாள். ரகுல் சிரித்து கொண்டிருந்தான். காதல் எல்லாம் உணர்ச்சி மட்டுமே. ஆனால் வாழ்க்கை யாரோ ஒருவரை புரிந்து கொள்வது. அந்த முதலிரவு ஒரு உண்மையால் தொடங்கியது. ஆனால் ஒரு நம்பிக்கையான காதலாக முடிந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.